ஸ்ரீராம். என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே ஹைதராபாத்தில் நான்வெஜ் கடை எந்த கடையாக இருக்கட்டும், சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு எந்த கடையாக இருந்தாலும் நான் தான் போகணும். எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடாதனால அவர் போக மாட்டார். இது நான் ரொம்ப வருஷமாக போயிட்டுருக்கேன் எல்லா கடைக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு சிக்கன் கடையில் கூட ஒரு முஸ்லீம் ஒரு சிக்கன் வாங்கி நான் பார்த்ததில்ல. அவங்க ஓனராக இருப்பாங்க, சிக்கன் கடையில் வேலை செய்வாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்குன்னு சிக்கன் வேணும்னு கடையில் நின்று வாங்கி நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இப்போ பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாதா, நாட்டுக்கோழி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிவிட்டு இப்போ ஏதோ டிசீஸ் வருதுன்னு சொல்லிட்டு 1 மந்த்தாக பேன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இப்போ அது என்ன பிரச்சனைன்னா, எங்கள் ரோஸ் குட்டி சிக்கன் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்குது இப்போல்லாம். ஃபிஷ்ஷு இதெல்லாம் மட்டன்லாம் அது பிடிக்கல. நம்ம அந்தளவுக்கு அதையும் கெடுத்து வச்சுருக்கோம். இப்போ குழந்த பிறக்காத யாருன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி 99% ஹிந்துஸுக்கு தான். அதுவும் ஒரு புள்ள பக்கத்துக்குள்ளே அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களில் பார்த்திங்கன்னா மினிமம் இப்போ எல்லாம் படித்து முன்னுக்கு வந்துட்டதுனால இப்போ அவங்களில் எல்லாருமே அவங்க கூட பர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். மினிமம் 3 குழந்தை இல்லாமல் இல்லை அவங்க யாருக்கும். எனக்கு தெரிஞ்சு யாரும் அவங்களுக்கு குழந்த பிறக்கலன்ற டாபிக் வந்த மாதிரி கூட தெரியல. இது பிராய்லர் சிக்கன் சாப்பிட்றனால தான் குழந்த பிறக்கலன்னு அப்படின்னு நான் சொல்லலை. அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அது ஒரு அது கூட ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இதான் சான்ஸ் கிடச்சி எல்லோரும் நிறுத்திட்டா கூட பெட்டர். இந்த பிராய்லர் கோழி சாப்பிட்றத எப்படியும் சாப்பிட்டா டிசீஸ் வருது அதுன்னு சொல்கிறதுனால மொத்தமாகவே நிறுத்திட்டா நம்மளுக்கும் ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் நேச்சராக குழந்த பிறக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.